வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த TVM இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். நாள் ஒரு நற்சிந்தனையில் இன்றைய சிந்தனையாக மன அமைதி. ஒரு மனிதனுக்கு தேவை மனதில் அமைதியும் அன்பும் கருணையும். ஆனால் தற்போது மனிதன் அனைவருமே மன அமைதி இல்லாமல் தான் இருக்கிறோம். எதனால் என்றால், நமக்கு என்ன தேவை என்பதை நாம் உணராமல் செயற்கைக்கு உட்பட்டு அதன்படி வாழ பழகி கொள்கிறோம். என்ன தேவை? மகரிஷி சொல்ற மாதிரி உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. அப்போ உயிரின் படர்க்க நிலையான மனதிற்கு என்ன தேவையோ அதை ஆழ்ந்து உணர்ந்தால் நமக்கு என்ன தேவையோ அது இயற்கை நமக்கு நிறைவு செய்யும். ஆனால் நாம் இயற்கைக்கு முரணாக தேவையற்றதில் மனம் செலுத்தி புலன்கள் வழியே சென்று செய்வதால் நமக்கு அதில் இன்பமோ அல்லது துன்பமோ மாறி மாறி அமைகிறது. அப்போ நம்ம அதை நெறிப்படுத்தி வகைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா மனதுக்கு ஏற்ற ஒரு பயிற்சி இருக்கணும். அந்த பயிற்சி இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை சரியாகவும் முறையாகவும் செய்ய முடியும். மகரிஷியோட கவியில சொல்வாருக்காக, மனமது இயற்கையின் மாபெரும் நிதியல்லோ, மனமதை உயர்த்தினால் மட்டில்லா மகிழ்ச்சியே, மனமதை தாழ்த்தினால் மயக்கத்தால் துன்பமே, மனதில் உள்ளதெல்லாம் மற்றென்று தேடிவேன்னு சொல்வாரு. அப்ப அந்த மனதை அமைதி நிலை நம்ம அனுபவிக்கணும், உணரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இயற்கைக்கு முரணாக எந்த செயலையும் செய்யாமல் இயற்கையோடு இணைந்து வாழற வாழ்க்கைதான் நம் மனசுக்கு அமைதி கிடைக்கும். ஏன் மனிதர்கள் அல்லல் படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள்னா இந்த பேராசை, சீனம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்ற 6 தீய குணங்களால் ஒன்று மாற்றி ஒன்று நம் மனதிற்கு ஏற்படும் பொழுது ஒரு பொருந்தா உணர்வு ஏற்பட்டு நம்ம மயக்க நிலையிலே புலன் வயப்பட்டே நம்ம இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த புலன் வயப்பட்டதை மாற்றி அறிவு நிலைக்கு நம் மனதை உயர்த்தத்துக்கு தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அகத்தவம் கொடுத்திருக்காருங்க. சொல்லுவாங்க, தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசையின் உட்பட்டேன்னு சொல்லுவாங்க. அப்ப தவம் செய்யறவங்க மட்டும் தன்னோட மன அலைச்சூழலை குறைத்து இயற்கையோடு ஒன்றி அந்த மனதுக்கு மூலமாக இருக்கிற இறைநிலையை, நமக்கு மூலம் எதுனா அந்த பரம்பொருள், அதை உணர்ந்து அதன் வழியில் முழுமையை அடைவது, அதுதான் அறம் சொல்வாங்க. இறைநிலையை உணர்ந்து அற வழியில் வாழ்வதுதான் நம் வாழ்க்கையோட ஒரு முழுமை பேரு. ஆனா நம்ம இறை உணர்வும் இல்லாமல் அறநெறியில் வாழாமல் தான் நம்ம இப்ப துன்பப்பட்டுட்டே இருக்கிறோம். அதற்குதான் மகரிஷி என்ன சொல்றாருங்க, உங்களுக்கு உடலுக்கு தேவையான உடற்பயிற்சியும் மனதுக்கு தேவையான அகத்தவமும் ஏற்றி மனதை ஆல்பா நிலைக்கு எடுத்துட்டு வந்தோம்னா மனம் எப்பவுமே அமைதி நிலையில் இருக்கும். இதை நாம் உணர்ந்து கடைபிடித்து வாழ்வில் வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் உண்டாவீர்கள் என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.